இன்றைக்கி அம்மா மீன் குழம்பு செய்கிறதுக்கு வந்திருக்கேன். ஒரு 100 ml நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போடுறேன். அரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டுப்பேன். கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்து பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு ஒரு கட்டி, ஒரு 15 பல் பூண்டு போட்டுக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 150 கிராம் வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கினா குழம்பு டேஸ்ட் இருக்கும். ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுக்கணும். இது எண்ணெயில் தனி மிளகாத்தூள் போட்டால் கொஞ்சம் நல்ல கலர் வரும், நல்லாயிருக்கும். ஒரு 4 தக்காளி எடுத்து பேஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் அப்படி வதங்கட்டும். பூண்டு நல்லா ப்ரௌன் கலராக வதங்கியிருக்கு. பூண்டு ஏன் போடுறோன்னா, பூண்டு போட்டோம்னா பூண்டினுடைய வாசம் மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும், அந்த நீச்சு சுமெல்லாம் இருக்கும். நான் 1 கிலோ மீன் குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு 100 கிராம் புளி எடுத்து கரைச்சி 3 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி, குழம்பு மிளகாத்தூள் அது போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அதை இப்போ ஊற்றிக்கலாம். ஒன்றரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். தண்ணி நமக்கு வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கணும்.
புளிப்பு உப்பு எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சரி, மூடி வச்சு இது ஒரு 10 நிமிஷம் வந்து கொதித்து வேகணும். அதுக்கடையில் மல்லித்தலை தூவிக்கலாம். இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு குழம்ப கொதிக்க விடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. குழம்ப திறந்து பார்க்கலாம். உப்பு செக் பண்ணி இப்போ தேங்காய் பாலை சேர்த்துக்கணும். தேங்காயை அரைச்சி போடாமல் ஏன் பால் சேர்க்குறோம் அப்படின்னா, மீன் குழம்பு சாப்பிடும்போது நெஞ்சு கறிக்காது, குழம்புல நல்ல டேஸ்ட்டு வரும். அந்த சக்கையெல்லாம் எடுத்துகிட்டு மெயின் பாலாக ஊற்றினோம்னா தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் பண்ணுறது மதுரை ஸ்டைல் மீன் குழம்பு. நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். கொதி வரட்டும் 5 நிமிஷம். 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ திரும்பி திறந்து பார்க்கலாம். இன்னும் குடிக்கும். இப்போ மீன் குழம்புக்கு மாங்காய் போட்டுக்கலாம். மாங்காய் ஏன் போடுறோம் அப்படின்னா, மீன் குழம்பு வைக்கும்போது மாங்காய் போட்டு செஞ்சால் அந்த கவுச்சி சுமல் இருக்காது. மாங்காய் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். போட்டுக்கலாம். இப்போ மீனை போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த மீனில் வந்து என்ன மசாலா போட்டு பிரட்டி வச்சுருக்கேன்னா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் புளித்தண்ணி இதெல்லாம் ஊற்றி பிசைய வச்சு. ஏன்னா கவுச்சி சுமல் இருக்காது. மீனுக்குள்ளே வந்து காரம் புளிப்பு எல்லாம் இறங்கி நம்ம சாப்பிட்றப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி செய்வோம். மீனை போட்டுக்கலாம். கொஞ்சம் குழம்பை சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய். தக்கன்னு போயிட்டா ஒரு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் விட்டுருவோம். மீன் போட்டு 10 நிமிஷம் ஆச்சு. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லித்தலை தூவிக்கிட்டு இறங்கிடணும்.
மீன் குழம்பு நல்லா ரெடி ஆகிடும். குழம்பு இறக்கி